ஃபைனலி மார்வல் அவங்களோட ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்பதான் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. மார்வல் கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, மார்வல் ஃபேன்ஸா இருக்கட்டும், ஆடியன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே மார்வல் மேல வச்சிருக்க ஹைப்பை குறைய விடாம பாத்துக்கிறதுல கண்டிப்பா நம்ம மார்வலை பாராட்டி தான் ஆகணும். எந்த ஒரு அப்டேட்டுமே மார்வல் சைட்ல இருந்து வராதப்ப கூட ஏகப்பட்ட ரூமர்ஸும் லீக்ஸும் ஆன்லைன்ல லீக் ஆயிட்டு டூம்ஸ்டேல அவங்க வரப்போறாங்க இவங்க வரப்போறாங்கன்னு அது ஒரு பக்கம் ஹைப்பை ஏத்திட்டு இருந்துச்சு. ஆனா யாரும் வரப்போறது இல்லை, நான் வரேன் ஒத்தையா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் சேர போட்டு ஆர்டிஜே மட்டும் ஒத்தையா இறக்கி ஒரு பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து சம்பவம் பண்ணிருக்கானுங்க. அது என்ன ஏதுன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். டூம்ஸ்டே படத்துக்கான காஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ல ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருந்தாலும் எக்ஸ்மேன்ல இவ்வளவு பேர் வருவாங்கன்னு யாருமே கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்ட், கிறிஸ் எவன்ஸ், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஸ்கார்லெட் விட்ச் இது மாதிரியான ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸை டூம்ஸ்டே படத்துக்கான காஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லாம விட்டதுனால இவங்க டூம்ஸ்டே படத்துல வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. அதுவும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இல்லாம மல்டிவர்ஸ் கதையை கொண்டு போறதுன்றதே ஒரு கேள்விக்குறி தான். அப்புறம் எதுக்காக இவங்க டூம்ஸ்டே படத்துக்கான காஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ல இவங்களை எதுக்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலன்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. இவங்க அனௌன்ஸ் பண்ண 27 கேரக்டர்ஸ்ல முக்காவாசி கேரக்டரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டீமா ஒத்துமையா செயல்படுற கேரக்டர்ஸ் தான் அதிகமா காட்டியிருப்பாங்க. அதுவும் எக்ஸ்மேன் டீம், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம், தண்டர்போல்ட்ஸோட டீம் அப்படின்னு இவங்க ஒவ்வொரு சூப்பர் ஹீரோஸ் டீமையும் இன்ட்ரோடியூஸ் பண்றப்பயே ஓரளவுக்கு எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு முன்னாடி எப்படி இன்ஃபினிட்டி வார் ஒரு அடித்தளமா அமைஞ்சிச்சோ அது மாதிரி சீக்ரெட் வார்ஸ்க்கு முன்னாடி டூம்ஸ்டே ஒரு அடித்தளமா இருக்கும். டூம்ஸ்டேக்காக இவங்க அனௌன்ஸ் பண்ண சூப்பர் ஹீரோஸ் டீம் எல்லாருமே டாக்டர் டூமை எதிர்த்து நிக்கிறதுக்கான டூம்ஸ்டே படத்தோட ஒரு முதல் அடித்தளமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க அனௌன்ஸ் பண்ணாத எம்சியூல இருக்க சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே டூம்ஸ்டேவை எதிர்த்து நடக்கிற போர்ல இவங்க கூட சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மேபி இவங்க அனௌன்ஸ் பண்ண சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே சர்ப்ரைஸா படத்துல வரலாம், அப்படி இல்லனா படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இவங்க அனௌன்ஸ் பண்ண கேரக்டர்ஸை தவிர்த்து இன்னுமே சில முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் எம்சியூல இருக்காங்க. அதுவும் ஹல்க், மூன் நைட் மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே தனி தெளிச்சு விட்டுற மாட்டாங்க. மறுபடியும் கொண்டு வரதான் போறாங்க. கொண்டு வந்தா ஒரு தரமான சம்பவமா இருக்கும். பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. பட் எனிவேஸ் டூம்ஸ்டேனா தான் ஒரு தரமான சம்பவமா இருந்தாலும் அந்த ஒரு சம்பவத்திலே நீங்க பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு சில காமெடி ஃபன்ஸ் எல்லாம் இருக்க தான் போகுது அப்படின்றத லைட்டா டீஸ் பண்ற விதமா காஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ல ஆன்ட்மேன் ரோல ப்ளே பண்ண போற பால் ருட்டஸ்க்கு ஒரு குட்டி சேரையுமே போட்டிருந்தாங்க. இது உண்மையிலே செம ஃபன்னா தான் இருந்துச்சு. அடுத்து ஷான்சி கேரக்டரை ப்ளே பண்ற ஷிமு லியூ, அடுத்து லோக்கி கேரக்டரை ப்ளே பண்ற டாம் ஹிடில்ஸ்டன் காஸ்டிங்ல லோக்கி அனௌன்ஸ் பண்ணதுதான் இந்த படத்துக்கு இன்னுமே ஒரு 10% ஹைப்பை ஏத்தி கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா மார்வலோட சூப்பர்மேன் சொல்லப்படுற சென்ட்ரியோட ரோல ப்ளே பண்ற லூயிஸ் புல்மேனுமே டூம்ஸ்டே படத்துல வர போறத காஸ்டிங்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்படின்னா தண்டர்போல்ட்ஸ் படத்துல நடக்க போற தண்டர்போல்ட்ஸ் விஸ் சென்ட்ரின்ற ஃபைட்ல தண்டர்போல்ட்ஸ் டீமை சென்ட்ரி டெஃபீட் பண்ணியிருந்தாருன்னா ஃபியூச்சர்ல சென்ட்ரி ஒரு மிகப்பெரிய ஆபத்தா கூட மாறலாம். அப்படி இல்லனா தண்டர்போல்ட்ஸ் டீம் சென்ட்ரியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா டாக்டர் டூமை எதிர்த்து நடக்கிற போர்ல சென்ட்ரி நம்ம சூப்பர் ஹீரோஸ்க்கு உதவியா அவங்க கூட இருப்பாருன்னு நம்ம இதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு கெஸ் பண்ணி தண்டர்போல்ட்ஸ் விஸ் சென்ட்ரின்ற ஒரு வீடியோல ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷனே கொடுத்திருப்போம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம கெஸ் பண்ண மாதிரியே ஃபியூச்சர்ல சென்ட்ரி நம்ம சூப்பர் ஹீரோஸ் கூட தான் இருக்க போறாரு. அப்படின்னா தண்டர்போல்ட்ஸ் படத்துல ஒரு அரக்கத்தனமான சென்ட்ரியை கட்டுப்படுத்தி கன்வின்ஸ் பண்ணி இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக தான் சென்ட்ரியை பயன்படுத்த போற மாதிரி கதை நகர்ந்து போகும்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. அதுக்கப்புறம் தண்டர்போல்ட்ஸ் டீம்ல இருக்க எலினா கேரக்டரை ப்ளே பண்ற ஃப்ளோரன்ஸ் பக் இந்த படத்துல இருக்க போறதையுமே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்து தண்டர்போல்ட்ஸ் டீமை வழி நடத்துற பக்கி கேரக்டரை ப்ளே பண்ற செபஸ்டியன் ஸ்டானுமே இந்த படத்துல இருக்க போறாரு. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன தண்டர்போல்ட்ஸ் படத்துக்கான ட்ரைலரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட அதுல ஒரு சில சீக்வன்ஸ்லயே தண்டர்போல்ட்ஸோட மொத்த டீமையுமே பக்கி வழி நடத்துற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அடுத்து ஃபால்கன் கேரக்டரை ப்ளே பண்ற டானி ராமிரஸ்மே இந்த படத்துல இருக்க போறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்து மேக்னெட்டோ ரோல் ப்ளே பண்ற அயன் மெக்கலன்மே இந்த படத்துல இருக்க போறாரு. அதை தொடர்ந்து எம் பாக்குவா, வின்ஸ்டன் டியூக்குமே இந்த படத்துக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்காரு. அதை தொடர்ந்து தார் ஃபேன்ஸ் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த தோர் கேரக்டரோட ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்த கிறிஸ் ஹேம்ஸ்வர்த்துமே இந்த படத்துக்கு கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்காரு. அடுத்து பீஸ்ட் கேரக்டரோட ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்த கெல்சி கிராமருமே இந்த படத்துல வர போறாரு. அதுக்கு அடுத்தபடியா சைக்ளாப்ஸ் கேரக்டரா ப்ளே பண்ணிட்டு இருந்த ஜேம்ஸ் மார்ஸ்டன், அடுத்து கேம்பிட் கேரக்டரா ப்ளே பண்ணிட்டு இருந்த சானிங் டாட்டம், யூஎஸ் ஏஜென்ட் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்த வயட் ரசல், அதை தொடர்ந்து சூஸ்ட்ரோம் கேரக்டரை ப்ளே பண்ணிட்டு இருந்த வனேசா கிரிப்பி, ப்ரொஃபசர் எக்ஸ் கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்த பேட்ரிக் ஸ்டீவர்ட், அடுத்து மிஸ்டிக் கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்த ரெபெக்கா ரோம்ஜின், நைட் கிராலர் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்த ஆலன் கம்மிங், அடுத்து பிளாக் பேந்தரா லெட்டிடியா ரைட், அதை தொடர்ந்து நேமோர் கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு இருந்த டீனேஜ் ஹர்டா மெஜியா, ரீட் ரிச்சர்ஸோட கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு இருந்த பெட்ரோ பாஸ்கல், ஜானி ஸ்டாமோட ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்த ஜோசப் குயின், அடுத்து கோஸ்ட் கேரக்டரா ஹென்னா ஜான் காமேன், ரெட் கார்டியன் கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு இருந்த டேவிட் ஹார்பர், அதை தொடர்ந்து திங்க் கேரக்டரா ப்ளே பண்ணிட்டு இருந்த எப்போன் மோஸ் பச்ராஜ், அதுக்கு அடுத்தபடியா நம்ம புது கேப்டன் அமெரிக்கா ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்க அந்தோனி மெக்கி, கடைசியா நம்ம தலைவன் டாக்டர் டூமோட ரோல் ப்ளே பண்ண போற ராபர்ட் டவுனி. மொத்தமா இவங்க 27 கேரக்டர்ஸ் டூம்ஸ்டே படத்துக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க அனௌன்ஸ் பண்ண 27 கேரக்டர்ஸ்ன்றதே கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கு. இவங்க அனௌன்ஸ் பண்ண கேரக்டர்ஸை தவிர்த்து இன்னும் எக்கச்சக்கமான சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் எம்சியூல இருக்காங்க. அவ்வளவு பேர் இருந்தாலும் ஒரே காஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்லயே எல்லா கேரக்டர்ஸையும் அனௌன்ஸ் பண்ணிட முடியாது இல்லையா? எண்ட் கேமை விட 10 மடங்கு பெருசா இருக்க போற சீக்ரெட் வார்ஸ் படத்தோட ஒரு அடித்தளமா இருக்க போற டூம்ஸ்டே படத்தோட காஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ல இவ்வளவு கேரக்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணதே பெரிய விஷயம் தான். பட் எனிவேஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணதை நமக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் விட்டு வச்சுட்டாங்கன்னு நினைக்கும் போது லைட்டா கவலையா தான் இருக்கு. ஆனா கூடிய சீக்கிரம் மறுபடியும் எம்சியூல இருக்க எல்லா கேரக்டர்ஸையும் ஸ்கிரீன்ல கொண்டு வர தான் போறாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம்.
பார்ப்போம். டூம்ஸ்டே படத்துக்கான கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.